எப்ப நீ உன்னுடைய மனைவிய விட்டுட்டு நீ பொது தளத்துல ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்துட்டு 2 குழந்தைக்கு உன்னை தகப்பனாக்கிய அந்த பெண்ணை நீ ஒர்த் இல்லைன்னு சொன்னியோ, அன்றைக்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரோசமான சூடு சொரணை இருக்கிற பெண்கள் எல்லோருமே உன்னை விட்டு விலகி போயிட்டாங்க. கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு நீ ஒருத்தியை கூட்டிக்கிட்டு பொது வெளியில வருவியா? நீ உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி ஓட்டு ஒரு பொண்ணு போடுறா அப்படின்னு சொன்னா அவன் தமிழச்சியே முதல்ல கிடையாது. ஒரு அம்மா சொல்லுது 1000 விளக்கு தொகுதியில, என் வீடுக்கு கண்டி அவன் ஏதாவது வாக்கு கேட்டு வந்தான்னா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் ஒரு அடியாவது விளக்கமத்தால அடிப்பேங்குது. இது அரசியல், உங்க சினிமா கிடையாது. இது அரசியல். தில்லாலங்கடி வேலையெல்லாம் இங்க எடுபடாது. அரசியல்ல வச்சு கும்முன்னு கும்மி விட்டுருவானுங்க. தேர்தல் வந்துருச்சுல, மேடைக்கு மேடை கிழிச்சு தொங்க விடுறான். புரியுதுங்களா? ரோசமானவனா இருந்தாலும் தூக்கு போட்டு செத்துருவான். அந்த கேள்வி கேட்கிறான் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொருத்தனும். இவ தங்கம் என்ன சுரங்கமா வச்சிருக்காரு? 1 பவுன் தங்கம்னா தமிழ்நாடு முழுதும் இருக்கிற குடும்பங்களுக்கு 1.5 லட்சம் கோடி குடும்ப அட்டைக்கு எவ்வளவு கிலோ தங்கம் வேணும்? எங்க வச்சிருக்கீங்க நீங்க தங்கம்? யார்கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்க? மக்கள் வரி பணத்தை சுரண்டி கொடுக்கறதுக்கடா. அதால மாற்று எதையும் சிந்திக்க மாட்டீங்களா?